ஹல்லேலூயா. உங்கள் முகங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த ஆராதனை நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்க தேவன் இம்மட்டும் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் இந்த ஒரு வருஷத்தையும் ஆண்டவர் எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 66 ஆண்டுகளை முடித்து 67வது ஆண்டுக்குள் நான் பிரவேசித்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷப்படுறீங்களா? ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த கர்த்தருடைய பந்தி அவர் தமது மாம்சத்திற்கு அடையாளமாக அப்பத்தையும் தன்னுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இந்த திராட்சை ரசத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனுடைய மேன்மையை நாம் கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை அறிந்து உணர்ந்து புரிந்து அவருடைய மாம்சத்தை குறித்தும் அவருடைய இரத்தத்தை குறித்தும் நாம் உத்தரவாதிகளாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் பார்க்கலாம். உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நோட்டு புக்கு, நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் மாதிரி, இது பைபிள் ஸ்டடி மாதிரி நீங்க நம்பணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வெறும் குறிப்பெடுப்பதற்காக மட்டுமல்ல, வீட்டிலே நீங்கள் போய் அதை அசை போட வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அந்த வசனங்களை நீங்கள் ஜீரணிக்க வேண்டும், கிரகித்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் தியானித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேணும். அதற்காகத்தான் இந்த வசனங்களை உட்கார்ந்து மணிக்கணக்கா தியானித்து இந்த வசனங்களை பொறுக்கி எடுத்து உங்களுக்கு நான் செய்தியாக கொடுக்கிறேன். கொடுக்கப்படுகிற இந்த செய்தி என் சுய விருப்பத்தின்படி கொடுக்கப்படுகிறது அல்ல, கர்த்தருடைய வேதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தை. இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. அதை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஆமென். வாசிக்கலாம். ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். என்ன பாத்திரம்? ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அப்போ இந்த பாத்திரத்திலிருந்து ஊற்றப்படுகிறது எல்லாமே ஆசீர்வாதம். இந்த சபை ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே சாபத்தின் பாத்திரமாய் இருந்தோம், சபிக்கப்பட்டவர்களாய் உலகத்திலே வாழ்ந்து வந்தோம், ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இப்பொழுதோ ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நம்மை மாற்றிவிட்டார். பாவத்தின் பாத்திரமாய் வாழ்ந்து வந்தோம், அறியாமையின் பாத்திரமாய் வாழ்ந்து வந்தோம், சாபத்தின் பாத்திரமாய் வாழ்ந்து வந்தோம். ஆனால் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மை இப்பொழுது எப்படி மாற்றியிருக்கிறார்? ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். சோ இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் சரீரத்தின் ஐக்கியம். 16 என்ன வாசித்தோம்? ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின்
ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்பம் அப்போ கிறிஸ்துவின் ரத்தமா இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. ரத்தத்தோடு உள்ள ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? சரீரத்தோடு கூட இருக்கிற ஐக்கியமா. அப்போ கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம், கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியம், ரெண்டு ஐக்கியம் வருகிறது. ஒன்று என்ன ஐக்கியம்? ரத்தத்தின் ஐக்கியம். இன்னொன்று சரீரத்தின் ஐக்கியம். யாருடைய ரத்தத்தின் ஐக்கியம்? சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. ரத்தத்தின் ஐக்கியம், கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியம், கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம். அப்போ நாம் யாரோடு ஐக்கியமா இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ராஜரீக குடும்பமானது கிறிஸ்துவின் சரீரத்தோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். இந்த ராஜரீக குடும்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐக்கியம் என்றால் என்ன? உறவு. உறவு, இசைந்து போகுதல், இணைந்து கொள்ளுதல் இல்லையா? அதுதான் உறவாடுதல் அப்படி சொல்றோம். உறவு கொள்ளுதல். சோ கிறிஸ்துவின் இரத்தத்தோடு உறவு கொள்ளுதல், கிறிஸ்துவின் சரீரத்தோடு உறவு கொள்ளுதல், அதுதான் ஐக்கியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா அல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, பாரம்பரியத்துக்காக அல்ல. சில சபைகளிலே பாரம்பரியமாக இந்த கர்த்தருடைய பந்தி அழைக்கப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. அந்த ஐக்கியத்திலே, அந்த பந்தியிலே எல்லாரும் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். நல்லவங்களும் பங்கெடுத்துக் கொள்றாங்க, கெட்டவங்களும். ஆமா, சாமியும் கும்பிட்டுப்பாங்க, சாராயமும் குடிச்சுப்பாங்க. சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் சிகரெட் குடிச்சுன்னு வருவாங்க. சர்ச்சுக்கு வெளியே அப்படி போட்டுட்டு காலில் அப்படி ரெண்டு மிதிச்சுட்டு உள்ள வருவாங்க. எங்க சர்ச்சுக்குள்ள வந்து சாமியார் சொல்வாரு, ஆமா இதை வாங்கி புசையுங்கள், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். முதல் ஆளா ஓடிடுவான். யாரு? ரட்சிக்கப்படாதவங்க, அன்பை அறியாதவர். ஏதோ ஒரு பாரம்பரியமாக சடங்காச்சாரமாக இதை நிறைய இடத்துல அனுசரிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படியே இல்ல, வித்தியாசமானவர்கள், உணர்வு உள்ளவர்கள். இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். இயேசு நம்மை சொந்த ரத்தத்தாலே ரட்சித்தார், கழுவினார், சுத்திகரித்தார். அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி கொண்டார். அல்லேலூயா. ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 12வது வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய 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 பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள்னா என்ன? ரத்தம், ரத்த சம்பந்தம், ரத்த உறவு. அவருடைய ரத்தத்தாலே நாம் பிறந்தவர்கள். அதுதான் அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் யாரு? நீங்கள் நானும் யாரு? தேவனாலே பிறந்தவர்கள். ஆகவே தான் இயேசு
இரத்தத்தாலே நமக்கு உண்டாயிருக்கிற ஐக்கியம், இயேசுவின் சரீரத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிற ஐக்கியம். உங்களை என்னையும் அவரோடு ஐக்கியப்படுத்தி விட்டார், அவருடைய பிள்ளைகளாக. அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். எப்படி கூப்பிடணும் அவரை? ஏசப்பா கூப்பிடலாம். நிறைய சபைகள்ல ஏசப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு 1000 விளக்க சொல்லுவாங்க. ஆனா பைபிள் தான் விளக்க சொல்லும். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நமக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அப்பா பிதாவே என்று கூப்பிட வைக்கிறார். காரணம், அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது. அவருடைய மாம்சத்தை புசிக்கும் போது அவருடைய சரீரமாக நாம் மாறுகிறோம். அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது. அல்லேலூயா. 17வது வசனம். அந்த ஒரே அப்பத்திலே 17 தானே வாசிங்க. நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் இல்ல, அநேகரான நாம், அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே அப்பமா இருக்கிறோம். ஒரே யாரு? அநேகரான நாம். அல்லேலூயா. அநேகரான நாம் இப்போது எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். இந்த ராஜரிக குடும்பத்தினுடைய வேல்யூ என்ன? அநேகரான நாம் ஒரே குடும்பமாய், அநேகரான நாம் ஒரே அப்பமாய், அநேகரான நாம் ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி? இந்த ஒரு சரீரமா நம்முடைய அவயவங்கள் தனித்தனியா இருந்தாலும், கண்ணு காது மூக்கு இல்லையா, கை காலு இதெல்லாம் தனித்தனியா இருக்குது. ஆனா இது எல்லாமே ஒரே சரீரத்திலே அவயவமாக இணைக்கப்பட்டிருக்கிறது போல அநேகரான நாம் இந்த கடைசி காலத்திலே ஒரே அப்பமாக, எப்படின்னு அப்பம் எப்படி சொல்றது? மாவு, கோதுமை மாவுன்னு வைத்து, அந்த கோதுமை மாவு, அந்த கோதுமை மாவாக்கப்படுகிறது இல்லையா? கோதுமை தனித்தனியா இருக்குது, கோதுமை மணிகள் தனித்தனியா இருக்குது. அது எல்லாத்தையும் மிஷின்ல கொடுத்து அரைக்கும் போது இது என்ன கோதுமைன்னு தெரியுதா? இல்லையா? சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, வித்தியாசமா இருந்தாலும், ஏதோ மாவாக்கப்படும் போது எல்லாமே ஒன்றாக மாறி விடுகிறது. அல்லேலூயா. அப்போதான் தண்ணி ஊத்தி எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சு அதை அப்பமாக சுடுகிறோம். உனக்கு எத்தனை சப்பாத்தி வேணும்? எனக்கு 3 சப்பாத்தி வேணும். இந்த ஒரு சப்பாத்தி, இந்த 2 சப்பாத்தி, இந்த 3 சப்பாத்தி. ஆனா அப்படிதான். கோதுமை மணிகள் எத்தனை இருக்குது? ஆயிரக்கணக்கா இருக்குது இல்லையா? லட்சக்கணக்கா இருக்குது கோதுமை மணி. ஆனா இந்த கோதுமை மணி எல்லாம் இப்ப எத்தனை சப்பாத்தி ஆயிடுச்சு? பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவருக்குள்ளே நாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாரு. 1 கொரிந்தியர். இயேசு கிறிஸ்துவுடனே நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் நம்மை? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு
இப்ப நீங்களும் நானும் யாரோட ஐக்கியமா இருக்க வேணும்? இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்க வேணும். அதுல 1 கொரிந்தியர்ல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை படிக்கலாம். 20. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்கள் தேவனுக்கு அல்ல. எல்லாம் எடுத்துட்டீங்களா? 10ஆம் அதிகாரத்துல 20வது வசனம். பலியிடுகிறவர்கள் தேவனுக்கு அல்ல, வாசிங்க. அப்ப இங்க யாரோட ஐக்கியம்? யாரோட ஐக்கியம்? 1:9 குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கு இந்த வசனத்துல என்ன வாசி? யாரோட ஐக்கியம்? அப்போ பலியிடுகிறவர்கள் தேவனுக்கு அல்ல, பலியிடுகிறார்கள். அப்ப பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. உலகத்திலே நிறைய பிள்ளைகள் பேய்களுக்கு பலியிட்டு பேய்களோடு ஐக்கியமா இருக்கிறார்கள் இல்லையா? கெடா வெட்டி சாமி கும்பிடுறோம் சொல்றாங்கல்ல, வசனம் என்ன சொல்லுது? அதுதான் நான் சொல்ல முடியும். உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவிலே நமக்காக பலியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசு அவரோடு கூட நாம் ஐக்கியமா இருப்பதற்காக நமக்காக காணிக்கையாகவும் பலியாகவும் சிலுவையிலே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு கூர்ந்தது போல ஐக்கியமாய் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவோடு உள்ள அந்த ஐக்கியம் சும்மா வந்துடல. அவர் தம்மை தாமே சிலுவையிலே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார், அன்பு கூர்ந்தார். அதனாலே வந்த ஐக்கியம் தான் இந்த ஐக்கியம். ஆமென். இது கிறிஸ்துவினால் உண்டான ஐக்கியம். இது மனுஷனால் உண்டானது ஐக்கியம் அல்ல. மனுஷர்களாக பார்த்து நீங்க இங்க வரல, தேவனாகவே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரும் உங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கா? நீங்களா செலக்ட் பண்ணி வரல, கர்த்தராகவே உங்களை என்னைய செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இந்த ஊழியத்துல. இந்த குடும்பத்துக்கு பேர் ராஜரீக குடும்பம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ மற்ற ஐக்கியங்கள் எல்லாம் எப்படி வருகிறதா? ஆமா, பிசாசுடைய சுவாபங்களினாலே வருகிற காரியம். ஆனால் உங்களுக்கு எனக்குமோ இயேசு கொடுத்த ஐக்கியம், அவர் இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த ஐக்கியம், அவருடைய சரீரத்தினால் நமக்கு கிடைத்த ஐக்கியம். அல்லேலூயா. இந்த நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நாம் உறுதிப்படுவோம். இந்த நல்ல ஒரு அன்புக்குள்ளே நாம் பலப்படுவோம். இந்த ஒரு நல்ல ஐக்கியத்திலே மென்மேலும் மென்மேலும் நாம் பலப்பட்டு நாம் இணைந்த கைகளாக ஒன்றுபட்டு வாழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உலக பிரகாரம் ஒரு கவிஞனே சொல்லியிருக்கிறார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இங்கு ஒற்றுமை நீங்கிடில் கிறிஸ்தவத்துக்கு தாழ்வு. நமக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேணும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்களும் பக்கம் 325
நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சோ நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்க வேண்டும்? முதல்ல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் பிதாவோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும், குமாரனாகிய இயேசுவோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். எப்படி? ஜெபத்தின் மூலமாக. அதுதான் ஜெபிக்கும் போதெல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே அப்படி சொல்லுகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆசீர்வதிக்கும் போது என்ன ஆசீர்வதிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக என்று வாசிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. சோ நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கத்தக்கதாக காலையில எழுந்த உடனே முட்டி போட்டு நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடு இருக்குவோம். அல்லேலூயா. அதுபோல படுக்கைக்கு போகும்போதும் நம்முடைய ஐக்கியம். அல்லேலூயா, ஆமென். போகும்போதும் நடக்கும் போதும் வரும்போதும் பிதாவே ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் சொல்ல வேணும். சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய ஐக்கியம் பலப்படும் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும். சோ நாம் ஜெபிக்கும் போதெல்லாம், ஜெபத்திலே நாம் தரித்திருக்கும் போதெல்லாம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் ஐக்கியம் இருக்கும். அங்க லிங்க் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், மனுஷங்களோட ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஐக்கியம். சண்டைக்கு வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல ராஜா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஏன்? ஐக்கியம் எங்க இருக்குது? பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்குதுனால. ஆமா, பிசாசோடு நமக்கு ஐக்கியம் இருக்குது வாய்ப்பே இல்ல ராஜா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவானாமா. ஆமென். அப்போ பிசாசுக்கு என்ன செய்யணும்? பிதாவோடு குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு தடையா கொண்டு வருகிற எந்த தடையும், மாம்சத்தின் கிரியா இருந்தாலும் சரி, பிசாசின் கிரியா இருந்தாலும் சரி, உலகத்தின் காரியமா எதுவா இருந்தாலும் சரி, நாம் அவைகளை துரத்தி அடிக்க கற்றுக்கொள்ள வேணும். இந்த துரத்தி அடிக்கிறத பத்தி நான் ஒரு செய்தி தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பின்னால நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், செய்தி கொடுக்குறேன். நான் வாய்ப்பு கிடைக்கும் போது, ஆண்டு சொல்லும் போது எடுத்து வச்சுட்டேன், குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். துரத்தி அடிக்கிறது எப்படி அப்படி சொல்லிட்டு. அல்லேலூயா. 3 சத்துரு இருக்காங்க நமக்கு. யார் யாரு? மாம்சம். நம்முடைய மாம்சமே நமக்கு சத்துரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. இரண்டாவது உலகம், சொந்த பந்தம், உற்றார் உறவு, போறவங்க வர்றவங்க, உட்காருங்க, ஆமா, நண்பர்கள், இதெல்லாம் உலகம். உலகமே நமக்கு சத்ருவா இருக்குது. 3வது பிசாசு, அவன் தான் நமக்கு சத்துரு. இந்த 3 சத்துருக்களையும் நாம் துரத்த கத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எப்படி துரத்தணும்? இயேசுவின் நாமத்திலே துரத்தணும். அல்லேலூயா. எப்படி துரத்தணும்? இயேசுவின் ரத்தத்தாலே துரத்தணும். அல்லேலூயா. அது இயேசுவின் வசனத்தாலே துரத்தணும். ஆமென். 3 ஆயுதங்கள் நமக்கு இருக்குது. இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வசனம். இது 3த்துக்கு தான் இவங்க 3 பேரும் பயப்படுவாங்க.
யார் யார் பயப்படுவாங்க? மாம்சம் பயப்படும், உலகம் பயப்படும், பிசாசு பயப்படுவான். வேற எதுக்குமே பயப்பட மாட்டான். இது மூணுத்தையும் வச்சு அவனை நம்ம துரத்தணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சோ நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்க கடவுது. ஆமென். சரி, மூன்றாவதாக வாசிக்கலாம். அதிலே 7வது வசனம். அவர் ஒளியில் இருப்பது போல 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ இந்த ஐக்கியம் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? ஒளி வேணும், வெளிச்சம் வேணும். அதான் 5வது வசனத்துல பாருங்க, தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கும்போது நாமும் எப்படி இருக்கிறோம்? ஒளியாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஒளியா இருக்கிறார், நம்ம பெற்ற தெய்வம் ஒளியா இருக்கிறார். நாமும் ஒளியிலே நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அது தேவன் ஒளியா இருக்கிறார், ஐக்கியப்பட்டிருப்போம். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. 5வது வசனம் தானே? அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. எவ்வளவு வேணும்? இருளில்லை. என்ன இல்ல? என்ன இல்ல? இருட்டுன்றதுனா என்ன? பாவம். இருட்டுனா என்ன? அந்தகாரம். இருட்டுனா என்ன? இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மாம்சம், உலகம், பிசாசு, இதுதான் இருட்டு. அப்போ நம்முடைய தேவனிடத்துல என்ன இல்ல? எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? சத்தமா சொல்லுங்க. இருள் இல்லை. எவ்வளவு வேணும்? இவ்வளவு கொஞ்சம் கூட இருளே இல்லை. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, சூரியன் இருக்குல்ல, சூரியன்ல ஒரு கருப்பு புள்ளி வந்துருச்சாமா. சூரியன்லயே கருப்பு புள்ளி வந்துருச்சு. ஆனால் உங்களை என்னை அழைத்த தேவனிடத்துல ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தம் உள்ள அந்த தேவனிடத்து தேவன் ஒளியா இருக்கிறார். அவரிடத்தில் இருள் இல்லை, எவ்வளவு வேணும் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. சுவிசேஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அது விசேஷமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது ஒரே ஒரு லெட்டர் தான், சு மட்டும்தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அல்லேலூயா. விசேஷம், சுவிசேஷம். ஆமென். சோ நாம் விசேஷமானவர்களா இருக்க வேண்டும்னா இந்த சுவிசேஷத்தை நான் நம்ப வேண்டும். இந்த சுவிசேஷம் என்ன சொல்கிறது? தேவனிடத்தில் எவ்வளவு வேண்டும்? இருள் இல்லை. ஆக அவரோடு நாம் ஐக்கியமா இருந்தால் நம்மிடத்திலேயும் என்ன இல்ல? சொல்லுங்க, என்ன இல்ல? இருக்காது. சின்ன கசப்பு கூட இருக்காது, ஒரு சின்ன இருட்டு கூட வராது. வருவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டோம், துரத்தி அடிப்போம். ஆமென். அல்லேலூயா. 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடந்தா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அப்போ ஒளியிலே நடக்கிறவர்கள் உண்மை சொல்லுகிறார்கள், உண்மையா இருப்பார்கள். இருட்டிலே நடக்கிறவர்கள் சத்தியத்திலே நடக்காமல், சத்தியத்திலே நடக்கவிடாமல் என்ன போய் சொல்லுவாங்க? என்ன போய் சொல்லுவாங்க? நாங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு மகா பரிசுத்தமா இருப்போம் என்று சொல்வார்கள். நான் நகையெல்லாம் கழட்டி போட்டுட்டேன் கடவுளுக்காக என்று போய் சொல்வார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் இருக்காங்க, இது மாதிரி நிறைய எழும்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். வேஷம், பக்தி வேஷம். அது சத்தியத்தில் நடக்குவோம் என்று சொல்லியும்
சொல்லுங்க. பொய் சொல்லுகிறவர்களாய் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம எந்த கூட்டம் சொல்லுங்க? ஒளியில் நடக்கிற கூட்டமா, இருளில் நடக்கிற கூட்டமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது வரைக்கும் எப்படி நடந்தீங்களோ தெரியாது, போனது போட்டோம். இனிமே நம்ம நடக்க போற காரியம் தான் ஒளியிலே நாம் நடக்க கற்றுக்கொள்வோம். ஒரே நல்ல முடியாது. டே பை டே நாளுக்கு நாள் புறம்பான மனுஷன் ஒழிகிறான், உள்ளான மனுஷன் புதிதாகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. எப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது பழையவைகள் எல்லாம் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வர்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் காத்துக் கொள்வாராக. விழிப்பாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. சோ விழிப்புள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஒளியிலே நடக்கிறீர்கள். ஆமென். சரி, 3 காரியம் சொல்லுங்க. 4வது காரியம் வாசிக்கலாம். அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். 14வது வசனம் தானே? 3:14. கிறிஸ்துவினிடத்திலே நமக்கு ஷேர் வேண்டுமா? சோ நம்ம எல்லாரும் ஷேர் ஹோல்டர்களாய் தேவன் நம்மை மாற்றி விட்டார் தெரியுமா? அல்லேலூயா. ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கிறது நிறைய பேருக்கு. எதுக்குப்பா ஷேர் மார்க்கெட்ல போடுப்பா, அப்படியே டபுள் ஆயிடும் சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவன் நம்மள எப்படி உள்ள வச்சு நம்மள தீர்த்து கட்டிடுவான். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கும்போது அவர் நம்மை ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் பங்குதாரர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். அவருடைய அன்புக்கு நம்மை பங்குதாரர்களாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய ஊழியத்திற்கு நம்மை பங்குதாரர்களாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் பங்குதாரர்கள். ஷேர் கொடுக்கிறாரு. அவருடைய சுவாபத்திலே நமக்கு பங்கு கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். அது எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்கு பங்கு எல்லாம் சொல்லுங்க. பங்கு சொல்லுங்க. பங்கு. ஆமா, கூப்பிடுறாங்களா உலகத்துல நிறைய, வா பங்கு அப்படி சொல்றாங்க இல்லையா? ஆமா, டாஸ்மார்க்ல 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்களாமா. ஒரு பாட்டில் வாங்கி ஆளுக்கு அவர்தான் பங்குன்னு கூப்பிடுவாங்க. பங்காளி, வா பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பங்காளிகளாய் ஆக்கி கொடுக்கிறாராம். அவருடைய பரிசுத்தத்திற்கு நம்மளை பங்காளிகளாய் மாத்திக்கிறாங்களா? அது நமக்கு தகுதியானவர்களா? இல்லையே. இல்லையா? ஒன்றுக்கு உதவாத நம்மை, கடங்காரர்களாய் இருந்த நம்மை, பாவிகளாய் வாழ்ந்த நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் மாற்றுகிறாராமே. எவ்வளவு பெரிய மனசு அவருக்கு. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். வானம் அவருடையது, பூமி அவருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, பூமியின் நிறைவுகள் யாவும் அவருக்கு சொந்தம். அல்லேலூயா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனின் சொந்தமாயினார்.
மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமாயினார் இந்த பாடல் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஓ இந்த பாடல் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ரோமர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கலாம். ரோமர் நிருபம் 11வது அதிகாரம் 17வது வசனம். ஹல்லேலூயா. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, ஒலிவ மரத்தின் கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காத்தொலிவ மரமாகிய நீ அந்த முறித்து போடப்பட்ட அந்த ஒலிவ கிளையை வெட்டி எடுத்து விட்டு காட்டிலிருந்து ஒரு காட்டொலிவ மரக்கிளையை கொண்டு வந்து அதிலே ஒட்டு போட்டு வைக்கப்பட்ட நீ அவர்கள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டி தூரே போட்டு விட்டாராம். ஏனென்றால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளல. அதனால அது கிளையை வெட்டி போட்டுட்டு அந்த கிளை இருக்க வேண்டிய இடத்துல காட்டுல இருந்து ஒரு ஒலிவ மர கிளையை வெட்டி கொண்டு வந்து இங்கே ஒட்டு போட்டு விட்டாராம். அல்லேலூயா. ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடல் பங்காளியாய் இருந்தாயானால் பங்காளிகளாய் நம்மை மாற்றி விட்டாராம். அல்லேலூயா. எதுக்கு? அந்த ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் சாரத்திற்கும். பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களுக்கு உங்களை என்னையும் கொண்டு வந்து அங்கே வச்சு அந்த வேருக்கும் சாருக்கும் பங்காளிகளாய் மாத்துறாராம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளாம் யாருங்க? காட்டொலிவ மரத்தின் கிளைகள். நம்ம யாரு? காடுன்றது என்ன? உலகம். பாவத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்மளை கொண்டு வெட்டி வேறு பிரித்து ரட்சித்து கழுவி சுத்திகரித்து நம்மளை கொண்டு வந்து எங்க எதோடு அனுப்பிச்சு வச்சிருக்காரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல அவங்களை வெட்டி போட்டுட்டு நம்மளை கொண்டு வந்து அங்க ஒட்டு போட்டு வச்சிருக்காராமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு? இஸ்ரவேலின் வேருக்கும் சாரத்திற்கும். அப்ப இந்த வேறு யாரு? சாரம் யாரு? இயேசுநாதர் தான் வேறு. ஈசாயின் கிளை வேறு. வேரிலிருந்து துளிர்த்த கிளை இயேசுவானவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த இயேசுவானுடைய சாரம் என்றால் ரத்தம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேலின் வேறானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வேறானவர். அப்ப இந்த வேருக்கும் சாருக்கும் உங்களை என்ன மாத்திட்டாரு? பங்காளிகளாய் மாத்தி விட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே, உம்முடைய பங்காளியாய் என்னை மாற்றிக் கொண்டீங்களே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அருள்தான் கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிறோம். அந்த வேருக்கும் அந்த சாருக்கும் பங்காளிகளாய் தேவன் நம்மை மாற்றி விட்டார். உண்மையாகவே நாம் அதை சாப்பிடுவதற்கு நாம் தகுதியானவர்கள் தானா? இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வேருக்கும் அந்த சாருக்கும் நம்ம பங்காளிகள். இந்த கர்த்தருடைய பந்திலே நாம் பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46
அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. நல்ல கவனியா, இந்த வேருக்கும் சாருக்கும் பங்காளிகளாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆதி அப்போஸ்தலர்கள். என்ன அப்போஸ்தலர்கள்? ஆதி அப்போஸ்தலர்கள். சோ இந்த அப்போஸ்தலர்களின் காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட மூல உபதேசங்களை நாம் இயேசுவின் வருகை மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய மூல உபதேசம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூல உபதேசத்தை இந்த நாட்களிலே பாரம்பரிய சபைகள் விட்டு விட்டது. எவ்வளவோ சபைகள் இருக்குது. அப்போஸ்தலரின் உபதேசத்தை விட்டு விட்டார்கள். அவங்களுக்கு என்னென்ன நினைக்கிறாங்களோ அவங்கங்க என்னதுக்கு எனக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினாரு, அதை வெளிப்படுத்தினாரு, அப்படி இப்படி என்று பல விதமான மனித உபதேசங்களை சபைகளிலே திணித்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் தான் சொல்றோம், விக்கிர ஆராதனை பண்றது தப்பு இல்லை அப்படின்றான். ஆனா நம்ம அதுக்கு எத்து நிக்கிறோம். விக்கிர ஆராதனை செய்யக்கூடாதுன்னு நம்ம எத்து நிக்கிறோம். அது அப்போ சொல்லி உபதேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இப்படி பல விதமான உபதேசம் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய மனித உபதேசங்கள் கலப்படமாயிருச்சு சபைகளிலே. ஆனா இந்த ராஜரீக குடும்பத்திலே அப்போஸ்தலர்களுடைய மூல உபதேசம் தான் நமக்கு சாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்திலே நாம் உறுதி உள்ளதா இருப்போம். ஆமென். அப்போஸ்தலர்கள் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? காசு கலெக்ஷன் பண்ணி இன்னைக்கு இருக்கிற எஸ்ரேல் தேவாலயத்தை விட பன்மடங்கு பெரிய தேவாலயம் கட்டிருக்கலாம். இடம் வாங்கி செஞ்சிருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. ஆனா ஒரு அப்போஸ்தலன் கூட அப்படி செய்யவே இல்லை. உலகம் முழுவதும் சிதறி போயிட்டாங்க. ஒருத்தர் ஆப்பிரிக்காவுக்கு போனா, ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தாரு, ஒருத்தர் லண்டனுக்கு போனாரு, ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போனாரு. 12 சீஷர்களும் 12 இடத்துல அப்படியே சிதறி போயிட்டாங்க. எதுக்கு? அப்படி சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற கழுதைகளாக பொறுப்பட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த தோமா இந்தியாவுக்கு வரலன்னா இந்தியாவுக்கு ஏது ரட்சிப்பு? அப்ப இந்தியாவை ஆண்டவர் நேசிக்கிறாரா இல்லையா? கரெக்டா சொல்ற தோமையாரு, நீ போ, இந்தியாவுக்கு போ. அங்க ஆயிரங்கள் மாண்டுகிட்டு இருக்காங்க, ரட்சிக்கப்படாம இருந்துட்டு இருக்காங்க. போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அப்போஸ்தலர்கள் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு சபைகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த தரிசனத்தோடு நாம் ஊழியம் செய்யும் போது அப்போஸ்தலர்களுடைய தரிசனத்தை நாம் நிறைவேற்றுகின்றோம். இயேசு எந்த நோக்கத்துக்காக அனுப்பினாரோ அந்த நோக்கம் போயிடுச்சு. இன்னைக்கு அவங்க இஷ்டத்துக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊழியம் என்ற பேர்ல எல்லாம் மாறணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க, வாசிங்க. எப்படி இருந்தாங்களாமா? ஒருமனப்பட்டவர்களா இருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? இருந்துங்க, அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. அனுதினமும் சாயங்காலம் ஆனா விடிய வேலைமானா சர்ச்சுக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்ப ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களே ஒரு நாள்ல கூப்பிடுவேன். அதிகாலையில வாங்க, 4 மணி 5 மணி இருக்கு அப்புறம் கூப்பிடுவேன். நீங்க எல்லாரும் வரணும். தூக்கம் தானுங்க, கொஞ்சம் தியாகம் பண்ணுவோமே. முடியுமா முடியாதா? டீலா இத சொல்லுவாங்களே, டீலா நோ டீலா. தோத்திரம். இப்ப சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நீ இன்னும் வளரணும்ல. குழந்தைங்களா தானே இருக்கிறீங்க, குழந்தை தூங்கட்டும். தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. நீங்க யாரும் எப்ப புருஷர்களால் மாறுறீங்கன்னு எனக்கு தெரியும். புருஷர்களை மட்டும் செலக்ட் பண்ணி கூப்பிடுவேன். 4 மணிக்கு ஜபம் வாங்கன்னு. அல்லேலூயா. இப்ப கூப்பிட மாட்டேன். ஏன்னா இன்னும் பால் குடுக்கிற குழந்தைங்களா தானே இருக்கிறீங்க. அல்லேலூயா.
ஆமென். என் லெவலுக்கு இன்னும் வரல நீங்க. சகோதரம் வாங்க, கூப்பிடுவேன் 4 மணிக்கு ஜபத்துக்கு. சகோதரம் 1 மணி நேரம் தான், 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நைட்டு 10 மணிக்கு ஒரு ஜபம் இருக்கு, வாங்க 10 இருந்து 11 வரைக்கும் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு உங்களை நீங்க எக்யூப் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க செய்யாததை நான் சொல்ல மாட்டேன், அவங்க செஞ்சுக்கிறத நான் சொல்றேன். அனுதினமும் தேவாலயத்திலே தைத்திருந்து என்னவாமா, ஆலயத்துக்கும் வருவாங்களாமா, வீட்டு கூட்டத்துக்கும் வருவாங்களாமா. நமக்கு ஓவரா தெரியுதோ? இல்ல இல்ல, ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்கள் நடந்த ஊழியம் அப்படி இருந்துச்சு. அதான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் மறுபடியும் வரணுமா வேண்டாமா? அல்லேலூயா. ஆலயத்துக்கும் வருவாங்களாமா, வீட்டு கூட்டங்களுக்கும் வருவாங்களாமா. இன்னைக்கு யார் வீட்டுலங்க, நாளைக்கு யார் வீட்டுலங்க? ஆமா, அப்படி அந்த வாரமெல்லாம் வீட்டு கூட்டங்கள் நடக்குமா? எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே ஒரு கற்பனையில மிதந்துட்டு இருக்கிறேன், அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே வராதா அந்த காலம்? வராதா? அல்லேலூயா. வாசிங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் அப்பா, அந்த நாள் வராதா? மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சியை ஆதி அப்போஸ்தலர்கள் அனுபவித்தார்கள். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஆஹா, கபடமில்லாத உப்பு இருக்குதா இல்லையோ, முன்னால வைக்கிறத தோத்திரம் பண்ணி சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவாங்களா? மகிழ்ச்சியோட சாப்பிடுவாங்களாமா. காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியோட சாப்பிடுவாங்களாம். அல்லேலூயா. கொஞ்சம் கருதல் வாசனை இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அல்லேலூயா. தோத்திரம் மகிழ்ச்சியோட சாப்பிட்டாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்க சொல்லல, மன்னிச்சுக்குங்க, உங்களை குறை சொல்லல. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டுட்டு நம்மளே குறை சொல்லிட்டு போற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய இருக்குது. உங்களை சொல்லல, மன்னிச்சுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சாப்பிடுறதுல ரொம்ப சந்தோஷம், ஆனா குறை சொல்றதுதான் பிரச்சனை. ஏன்னா குழந்தை சொல்லதானே செய்யும், துப்பிடும். கஷ்டப்பட்டு அதை செஞ்சு கிண்டி குழைச்சு வாழைப்பழம் போட்டு நெய்யை போட்டு செஞ்சு இது பண்ணி ஊட்டினா பண்ணா குழந்தை என்ன செய்யும்? நம்ம கஷ்டம் அதுக்கு தெரிய போதா? தெரியாது இல்ல. ஆனாலும் விடுறோமா? இந்த குடி தண்ணி. கஷ்டப்பட்டு என் உடம்பு சரியில்லை நேரத்துலயும் இப்படி கஷ்டப்பட்டு நான் செஞ்சு வைக்கிறேன், இது தின்றதுக்கு ஒண்ணு முடியலையா? அல்லேலூயா. இது குழந்தை சுபாவம். சோ இந்த சுபாவம் எல்லாம் நமக்கு மாறணும். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் தேவனை துதித்தார்கள். எப்படி பாருங்க, அந்த ஒரு எழுப்புதலின் காலம் வருமா வராதா? இந்த நாட்கள்ல வரணுமா வேண்டாமா? அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. தேவனை எப்ப பார்த்தாலும் துதி, பாட்டு, ஆராதனை, சோத்திரம், தேவனை துதித்து கொண்டே இருந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சது தெரியுமா? ஜனங்க எல்லாருடைய கண்களிலேயும் தயவு கிடைக்க செஞ்சாரு. ஏங்க பாடுறீங்களா? 4 மணிக்கு ஜெபமா நடத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நடத்தினா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். பாருங்க, தூங்க விட மாட்டேன்றாங்க, சத்தம் போட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா கர்த்தர் தயவு கிடைக்க செய்வாரு. ஜெபம் தானங்க பண்ணுங்க, பாட்டு தானங்க பாடுங்க, சுவிசேஷம் தானே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜனங்க எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏங்க நல்லது தானங்க சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டுங்க விடுங்க, நமக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த காலம் அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்த்து இருக்கிற கூட்டம் தான் நிறைய இருக்குது. ஆனா இவங்க மத்தியில நாம் ஒரு எழுப்புதலை சந்திக்கத்தான் போகிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆமென். ஆமென்.
அந்த ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியர்களுக்கு நாம் பங்குதாரர்களாய் மாறுவேன், பங்காளர்களாய் மாற வேண்டும். இல்லாவிட்டா நியாய தீர்ப்பு அன்னைக்கு நம்மள அவங்க குறை சொல்லுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. நாங்க எங்க காலத்துல நாங்கெல்லாம் இப்படி செஞ்சோமே, உங்களுக்கு என்னையா இந்த எங்க மட்டும் இன்னைக்கு இருக்கிற வசதியா அன்னைக்கு எங்களுக்கு இருந்திருந்தா நாங்க எப்படியெல்லாம் ஊழல் செஞ்சிருக்கோம் தெரியுமா? இல்ல, கடவுள் உங்களுக்கு மைக் கொடுத்திருக்காரு, நல்ல ஃபேன் கொடுத்திருக்காரு, நல்ல ஏசி கொடுத்திருக்காரு, நல்ல வண்டி வாகனம் எல்லாம் கொடுத்திருக்காரு. நாங்க ஒண்ணுமே இல்லாத காலத்துல டீ பண்ணோம் கொடுத்துருந்தனால நாங்க ஆலயத்துக்கு வந்தோம். நான் என் பிள்ளைகிட்ட நான் நடக்க செல்லவா நாங்க அவ்வளவு ஆலயத்துக்கு வந்தோம். நீ இவ்வளோ வசதி இருந்தோம், இன்னும் அந்த எழுப்புதல் வரலையே. அதைத்தான் பாதர் பாடினாரு, வசதியை தேடி ஓடாது. அல்லேலூயா. இன்னைக்கு வசதியான ஊழியர்கள் ஆயிப்போச்சு. ஆகவே வசதிகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வேணும்னு நான் சொல்லல. கர்த்தர் கொடுத்த இந்த வசதியில நாம் ஆண்டவருக்காக எழும்பி ஆராதனை செய்வோம், ஊழியம் செய்வோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு ஐக்கியத்திற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு நமக்காக ஜெபம் பண்ணாராமா. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 21, 23 2 வசனத்தை படிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? டக்கு டக்குன்னு பைபிள் எடுக்க முடியலன்னாக்க குறிச்சுக்குங்க. அவர்கள் எல்லாரும் ராஜரீக குடும்ப சபையில எல்லாரும் ஒன்றா இருக்குவாங்க. ஆமென். இயேசு சிலுவையில அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பண்ணின ஜெபம் இது. இயேசுநாதருடைய ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாதா? கேட்கப்படும். நீங்க விரும்பினாலும் சரி, நீங்க விரும்பாவிட்டாலும் சரி, இயேசுநாதருடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. இப்ப இயேசுநாதர் கூட சேர்ந்து நம்மளும் ஜெபம் பண்றோம். என்னன்னு, ஆண்டவரே எங்க ராஜரீக குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்றா இருக்கும்படி இயேசு ஜெபம் பண்ணாரா? என்ன ஜெபம் பண்ணாரு? பிதாவே அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. என்ன அழகான ஜெபம் பாத்தீங்களா? பிதாவே நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. இந்த ராஜரீக குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம 2 பேருக்குள்ள இவங்க எல்லாம் ஒன்னா இருந்திருக்கணும். ஐக்கியம் பாருங்க, ஐக்கிய ஜெபம் அது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என்ன அருமையான ஜெபம் பாத்தீங்க. நம்ம இயேசுவோடு சேர்ந்து இப்படி நாம ஜெபிக்கணும் டெய்லி. ஹல்லேலூயா. ஆமென். இப்படி நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா பிசாசு அங்க வருவானா? மாம்சம் அங்க வருமா? உலகம் அங்க வருமா? வரும். இப்படி எட்டி பார்த்துட்டு போயிடும். அல்லேலூயா. மாம்சம் கொஞ்சம் அப்படி தலை தூக்கும், அது எட்டி பார்த்துட்டு போய் ஒரே அடி தம்முடு கடை அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். எஸ் பண்ணின அந்த ஜெபம் பாருங்க. 23வது வசனம். என்னங்க? ஒருமைப்பாட்டிலே அவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபெயில் ஆகாம இருக்கணும்ன்றாரு. எதுல? எந்த பாட்டுல? என்ன பாட்டு? ஒருமைப்பாட்டு. அல்லேலூயா. ஆமா, பல பாட்டு இல்ல, ஆளாளுக்கு ஒரு பாட்டு இல்ல, எல்லாருக்கும் ஒரு பாட்டு தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு பாட்டு தான், அது இயேசு பாட்டு. அல்லேலூயா. ஆமென். சோ ஒரு மனப்பாட்டிலே தேறினவர்களா இருக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இசைந்து வாழுதல், இசைந்து வாழுதல். அல்லேலூயா. அதுக்கு இன்னும் ட்ரைனிங் எடுக்கணுமோ? பரவாயில்ல, ட்ரைனிங் கொடுத்து நான் ரெடியா இருக்கிறேன். பரிசையும் வைப்பேன். சில நேரத்துல நீங்க பாஸ் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா.
இங்க வந்து அங்க கிள்ளிட்டு இங்க கிள்ளிட்டு பேசாம ஆயிரணும். இவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அங்க வேலை செய்ய மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஒருமைப்பாட்டிலே புருஷ மனைவி என்ன செய்யணும்? தேர்ச்சி பெறணும், தேரணும். அல்லேலூயா. அதுக்கு தேர்ச்சி பெறணும்னு என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆமா 2 கல்லை எடுத்து கிச்சு முச்சு பண்ணுவாங்க இல்லையா, அது சொல்றாங்க. உரசும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் நெருப்பு வரும். அல்லேலூயா. சண்டை போட்டு மழுங்கிடும். மழுங்கின பின்னால நெருப்பு வருமா? சொல்லுங்க. அவன் அப்படித்தான், அவர் அப்படித்தான். இசைந்து போயிடும். விட்டு கொடுக்கிற மனசு வந்துடும். ஏன்னா அவங்க கிறிஸ்துக்குள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஐக்கியம் பிதாவோடும் குமார இயேசுவோடு இருக்குது இல்லையா. ஒருமனப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களா ஏட்டாங்க, பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஐக்கியத்திலே அவர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க, ஒருவருக்கு கற்றுக் கொள்ளுகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக்கொண்டால் தானே கற்றுக் கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல இப்படிப்பட்ட ஐக்கியத்துல நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், ஓங்கி வளர்கிற மரமாக வேண்டும். அதைத்தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார், ஜெபித்தார். ஆமென். அதற்காகத்தான் இந்த கர்த்தருடைய பந்தி. அந்த ரத்தம் நம்ம உடம்புல ஓடணும். அல்லேலூயா. அந்த மாம்சம் நம்ம மாம்சத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. அந்த மாம்சம் நம்ம சபையாகிய சரீரத்திலே அது ஊற வேணும், ஓட வேணும். இயேசு ரத்தம் ஜெயமாக இருக்க வேணும். அல்லேலூயா. நம்ம உடம்புல எது ஓடுது இப்போ? சொல்லுங்க. பாசமா மட்டும்தான் சொல்றாங்க, நீங்க எல்லாம் எப்போ சொல்ல போறீங்க? நம்ம உடம்புல என்ன ஓடணும்? என்ன ஓடணும்? ரத்தம் ஓடிச்சுன்னா என்ன வரும்? அங்க ஐக்கியம் வரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாமா?